Hi friends, Assalamu alaikum. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டுடே ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை கிரேவி. கோலா உருண்டை எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான கிரேவியை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் உடச்சக்கல்ல 100 கிராம் அளவுக்கு கீமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். உடச்சக்கல்ல, வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய், கொத்தமல்லி, லவங்கப்பட்டை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவில் இருக்கணும். நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காயம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அரைச்சி வச்ச மட்டன் பேஸ்ட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். 25% ஃப்ரை பண்ணால் போதும், ஃபுல்லாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. எண்ணெய் சூடாகிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். இந்த அளவில் இருந்தால் போதும், அதிகமாக ஃப்ரை பண்ண வேணாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்க விடலாம். வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதங்க விடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க விடலாம். மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கோலா உருண்டையே போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கோலா உருண்டை லேசாக கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக கலக்கக்கூடாது, உடஞ்சிடும். அது 5 நிமிஷம் குக் ஆனால் போதும், கிரேவி ரெடி ஆகிடும். மட்டன் கோலா உருண்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.